அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வார ராசி பலன் மேச ராசிக்கு 11/1/2026 முதல் 17/1/2026 வரை மேச ராசிக்கு எத்தகைய பலம் கொடுக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கு முக்கியமான விசேஷங்கள் என்னங்கிறத பார்ப்போம். இந்த வாரத்தில் முக்கிய பண்டிகையாக பொங்கல் திருநாள். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடிய டைம் உங்களை ஏற்கனவே காணொலியே கொடுத்துருக்கோம். அது கண்டு மகிழவும். இந்த வாரத்துக்கு கிரக பயிற்சி 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகரத்தில் பயிற்சி அடைகிறார் காலையில் 10 மணிக்கு. சூரிய பகவான் 15ஆம் தேதி மகரத்தில் பயிற்சி அடைகிறார். சுக்கிர பகவான் 15ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு மகரத்தில். அதாவது 3 கிரகம் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் மூன்றுமே தனுசு ராசியிலிருந்து மகர ராசி இடம்பெயர்ச்சி நடக்குது. இந்த வாரம் மேச ராசிக்கு 10ஆம் இடத்துல நிறைய கிரகம் இந்த வாரத்தை இறுதிக்குள்ள கூடக்கூடிய தன்மை உண்டாகுது. இந்த வாரத்துல நம்மளுக்கு விருச்சிகத்துல சந்திரன் 13ஆம் தேதி செல்லக்கூடிய தன்மை. 16ஆம் தேதி காலையில 8:48 தனுசு ராசியில செல்வார் 16ஆம் தேதி. ஆகவே இந்த வார இறுதிக்குள்ள இந்த வாரம் மேச ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலை பிரகாரம் ரொம்ப அருமையான கிரக நிலை, ஒற்றுமையான கிரக நிலை. அதுவும் காலபுருஷ தத்துவத்தில் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிநாதன் உச்சம் அடைகிறார் சூரியனோட சேர்ந்து. ஆகவே உச்சம் பெறக்கூடிய சூரியனுடைய சம்பந்தப்பட்டு நடக்கக்கூடிய தன்மையில அரசாங்க காரியாதிபதி பலம் பெறும்போது, சூரியனும் செவ்வாய் பலம் பெற்று நீக்கும் போது உங்களுக்கு அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் களையக்கூடிய தன்மை. ஏதேனும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஏதேனும் நீங்க எதிர்பார்ப்பு இருக்குன்னா அதுக்குண்டான தன்மை உங்களுக்கு மாறக்கூடிய தன்மை உங்களுக்கு நிகழும். அதே போல் கேது பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருப்பதால், குரு பகவானுடைய பார்வையில சந்திர பகவான் இந்த வாரத்துல இருப்பதால் சந்திரமங்கல யோகம் கொடுக்கும். ஆகவே உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ல் இருப்பது திருமண பாக்கியம் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டாகும். குடும்பஸ்தானம் பலம் பெறக்கூடிய தன்மை. உங்கள் குடும்பத்திலே ஏதேனும் ஒரு சிக்கல் இருந்தால் அது தீர்வுக்குண்டான வழிகள் கிடைக்கும். கணவன் மனைக்குண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். மேசராசிக்கு தொழிலுக்கு கொண்டான முயற்சிகள் ஈடுபடும் போது அது செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால், உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கும்போது உங்கள் தொழிலில் மேன்மை அடைவதற்குண்டான வழி கிடைக்கும். ஏதேனும் புதிய ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். 5ஆம் இடத்துல கேது இருப்பதால் புத்திரர்களால் புத்திரிகளுக்கு திருமண பாக்கியம் கொடுக்கக்கூடிய தன்மை. குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் பார்வையை செலுத்துகிறார். ஆகவே விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை இந்த மேச ராசிக்காரர்களுக்கு உருவாகும். ஆகவே மேச ராசிகளுக்கு புத்திர சந்தானம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சந்திரனை பார்ப்பதால் சற்று உடல் நீதி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதேனும் ஒரு வகையில உங்க மருத்துவ செலவு வரக்கூடிய தன்மை கொடுக்கும். செவ்வாய், சூரியன், உஷ்ண கிரகம் இரண்டும் கூடக்கூடிய தன்மையினால உடம்பு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறு வரக்கூடிய தன்மை கொஞ்சம் உருவாகும். அது மருத்துவ ரீதி சரியாகிவிடும். சனியும் ராகு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் மேல் நோக்கி செல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஏதேனும் உங்களுக்கு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் தீர்வுக்குண்டான வழிகள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். தவறான கண்ணோட்டத்தில் யாராவது நம்மளுக்கிட்ட நடந்துக்கிறாங்க, நம்ம அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதுவும் இந்த வாரத்துல உங்களுக்கு சரியாகிவிடும். உங்க மனம் நிம்மதி அடையக்கூடிய தன்மை உண்டாகும். பழைய கவலைகள்லாம் தீரக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே ஏதேனும் ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்குன்னா அதுக்குண்டான வழி, தீர்வுக்குண்டான வழி உங்களுக்கு நிச்சயமாக அடையும். சந்திரன் 7ஆம் இடத்துல இருப்பதால் உங்க மன திடம் பெறும், மன வைராக்கியம் உண்டாகும். ஆகவே அனைத்து துறையிலும் உங்களை வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருப்பதால் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து கிரக சாதகமாக இருப்பதால் எல்லாம் வளம் பெற்று வாழும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.